ஒருமுறை கருட பகவான் ஓய்வாக ஒரு பெரிய மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்தார். அருகில் இருந்த மற்றொரு மரத்தின் கிளையில் ஒரு சிறிய குருவி விளையாடிக் கொண்டிருந்தது. அந்த குருவியை கவனித்து ரசித்தபடி இருந்த கருடனுக்கு யாரோ ஒருவர் அந்த குருவியை கூர்ந்து கவனிப்பது போல தோன்றியது. அவர் சுற்றும் முற்றும் பார்த்தபோது குருவி இருந்த மரத்திற்கு அருகே இருந்த ஒரு மரத்தில் யமதர்மன் அமர்ந்து அந்த குருவியையே உற்று பார்த்து கொண்டிருப்பதை கண்டார். இப்போது வரை மகிழ்ச்சியாக இருந்த குருவிக்கு யமதர்மனின் பார்வையால் இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பதை கருடன் உணர்ந்தார். அந்த குருவியின் மீது கருடனுக்கு பரிதாபம் உண்டானது. அதன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று கருதிய கருடன் சற்றும் யோசிக்காமல் உடனடியாக பறந்து சென்று அந்த குருவியை தன் காலால் பிடித்து கொண்டார். நொடிப்பொழுதில் அவர் பல்லாயிரம் மைல்கள் கடந்து பசுமையான கனிகள் நிறைந்த ஒரு மரத்தின் கிளையில் அந்த குருவியை மெதுவாக பாதுகாப்பாக வைத்தார். அப்பாடா, குருவியை யமதருமனிடமிருந்து காப்பாற்றிவிட்டோம் என்று கருட பகவான் நிம்மதி பெருமூச்சு. குருவி அமர்ந்திருந்த கிளையின் அருகில் இருந்த ஒரு மரப்பொந்திலிருந்து சட்டென ஒரு பாம்பு வெளிவந்தது. அது நொடிப்பொழுதில் அந்த குருவியை கவ்வி விழுங்கியது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கருட பகவான் குருவியை காப்பாற்ற நினைத்து அதற்கு நானே யமனாக மாறிவிட்டேனே என்று வருந்தினார். அப்போது அங்கு வந்து சேர்ந்த யமதர்மன் கருடனை பார்த்து சிரித்தார். கருட தேவா, நான் அந்த குருவியை பார்த்து கொண்டிருந்ததற்கு காரணம் அதன் விதிதான். அதனால் இன்னும் சில நொடிகளில் முடியப் போகிறது. ஆனால் அதன் விதிப்படி அது சில 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கும் ஒரு மரப்பொந்தில் வாழும் பாம்பால் காவப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. காற்றை விட வேகமாக பறந்து நீங்கள் அந்த குருவியை சில நொடிகளிலேயே அங்கே கொண்டு வந்து வைத்து விட்டீர்கள். அதன் மூலம் அதன் விதி நிறைவேறிவிட்டது என்று யமதர்மன் கூறினார். நீதி விதியை யாராலும் மாற்ற முடியாது. எது நடக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோ அது நடந்தே தீரும். எனவே நம் வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை பற்றி அதீத கவலைப்படுவதை தவிர்த்துவிட்டு நிகழ்காலத்தில் நமது கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.